அம்மா, நான் ஏதேனும் தர வேண்டாமா? என்னை ஏதும் கேட்க மாட்டீர்களா? என்ன வேண்டும் கேளுங்கள். என்னவாயிற்று ராஜேந்திரா உனக்கு? என்னை என்ன கேட்க சொல்கிறாய்? அம்மா, என்னுடைய அரண்மனையில் ராஜராஜேஸ்வர நாடகம் நடந்தது. அந்த நாடகத்தின் நடுப்பகுதியில் எனக்காக நீங்கள் செய்த தியாகங்கள் சூட்சுமமாக சொல்லப்பட்டன. எனக்காக நீங்கள் கரு இல்லாமல் இருப்பதற்காக வைத்தியம் மேற்கொண்டீர்களாம். எனக்கு ஒரே பிள்ளை, அது ராஜேந்திரன் என்று சொன்னீர்களாம். அதனால்தான் அந்த புறம் நிம்மதியாயிற்றாம். அரசரும் மகிழ்ந்து போனாராம். அம்மா, எதற்காக இப்படி செய்தீர்கள்? எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அல்லவா? இன்னும் சோழ தேசம் வளமாக ஆகியிருக்கும் அல்லவா? அப்படி சொல்ல முடியாது ராஜேந்திரா. உனக்கு தம்பி இருந்திருந்தால் சோழ தேசம் துண்டடப்பட்டிருக்கலாம். சோழ தேசம் பலவீனம் அடைந்திருக்கலாம். அரசர் அதனால் நிலை குலைந்திருக்கலாம். சக்கரவர்த்தி ராஜராஜ தேவருக்கு எந்த விதத்திலும் நான் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று அந்த விஷயத்தை மேற்கொண்டேன். எனக்கே இது மறந்து போயிற்று. நீயாக ஞாபகப்படுத்தினாய். இதை எதற்காக நாடகமாக போடுகிறார்கள் என்று தெரியவில்லை. வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேனே. இருக்கட்டும் அம்மா, உங்களை பற்றி இந்த சோழ தேசம் தெரிந்து கொள்ளட்டுமே. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். உன் தந்தை என்னை கூத்தியாகவோ அணுக்கியாகவோ நடத்தவில்லை. மனைவியாக மதித்தார். அரண்மனையில் இடம் கொடுத்தார். அரசவையில் கலந்து கொள்ள சொன்னார். என்னை உயர்வான இடத்தில் வைத்திருந்தார். அவர் என்னை உயர்வான இடத்தில் வைத்திருந்தது, மனைவியாக நடத்தியது எப்பொழுது உறுதிப்படும் தெரியுமா? நீ என்னை தாயாக ஏற்றால்தான் அது உறுதிப்படும். சக்கரவர்த்தியை கணவனாக அடைந்தேன். இன்னொரு சக்கரவர்த்தி எனக்கு மகனாக இருக்கட்டும். உன் கையால் எனக்கு கொள்ளி வைத்தால் நான் நிம்மதியாக சாவேன். வைப்பாய் என்று தெரிந்தால் என் மரணம் முழுமையாக இருக்கும். ராஜேந்திரா, என்னம்மா இது? என்ன பேச்சு இது? நான் உங்கள் மகன்தான். உங்கள் வயிற்றில் பிறக்கவில்லையே தவிர உங்களால் வளர்க்கப்பட்டவன். எனவே நீங்கள் மரணம் அடையக்கூடாது. என்றும் புகழோடு வாழ வேண்டும். உங்கள் உடம்புக்கு மரணம் ஏற்பட்டால் இந்த உடலுக்கு நான் என் கையால் தீ மூட்டுவேன். சகல மரியாதைகளுடனும் உங்களை மேல் உலகுக்கு அனுப்பி வைப்பேன். சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் குனிந்து பஞ்சவன் மாதேவியின் கால்களை முத்தமிட்டார். வலது கையால் அந்த கால்களை பொத்தி இது சத்தியம் என்று சொன்னார். பஞ்சவன் மாதேவி கண்களில் நீர் துளிர்க்க அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு உண்டு விட்டாயா என்று கேட்க உணவு கொண்டு வர சொல்லி மகனோடு அந்த தாய் அமர்ந்து நிதானமாக சாப்பிட்டாள். அப்படியே மஞ்சத்தில் சாய்ந்து அயர்ந்து தூங்கி போனாள். சக்கரவர்த்தி ராஜேந்திர தேவர் தஞ்சையை நோக்கி படைகளோடு போனார். ஸ்ரீ பரமசுவாமி கோயிலை சுற்றி வந்தார். ஓவியங்களை மறுபடியும் பார்வையிட்டார். அழுக்கு படியாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதற்கு மேல் நிலைக்கு போய் நின்று பார்க்க அந்த பரதநாட்டிய கரண சிற்பங்கள் 81 நின்றிருந்தது. 108 கரணங்கள் அல்லவா? மீதி ஏன் முடியவில்லை? சிற்பிகள் யார்? எதற்காக இதனை மூலியாக வைத்திருக்கிறார்கள்? சக்கரவர்த்தி கேள்வி கேட்டார். இந்த கரணங்களை செய்து காட்டியது பஞ்சவன் மாதேவியார் அவர்கள். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் என்ன? மீதி கரணங்களை செய்துவிட வேண்டியதுதானே? அந்த கரணங்களை நான் வந்த பிறகு செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவர் போனார். போனவர்தான் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு சுருண்டு விட்டார். மறுபடியும் இந்த கோயிலுக்கு அவர் வரவே இல்லை. அவர் வருவார் என்று எதிர்பார்த்திருந்த கண்டராதித்த பெருந்தச்சரும் இப்போது உங்களுடைய அரண்மனையில் கோயில் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த சிற்பங்களை செய்ய பஞ்சவன் மாதேவியும் இல்லை, கண்டராதித்த பெருந்தச்சரும் இல்லை. கண்டராதித்தரையாவது வரவழைத்து விடலாம். பஞ்சவன் மாதேவியாரை வரவழைக்க முடியுமோ? வந்தாலும் நடனமாட முடியுமோ? எனவேதான் என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக இருக்கிறோம். கோயில் அதிகாரிகள் சொன்னார்கள். வேறு யாரையேனும் வைத்து முடித்து விடலாமா என்று ராஜேந்திரர் கேட்டபோது சட்டென்று அவருக்கு வேதனை வந்தது. பிறகு அவரை சுதாரித்து, இல்லை வேண்டாம், இது அவர் செய்தால்தான் அழகு. அவர் செய்வதற்கு முடியாத போது இந்த விஷயம் முடியாததாகவே இருக்கட்டுமே, மூலியாகவே நிற்கட்டுமே. மிக அற்புதமாக அமைந்த இந்த கோயில் முழுமையடைந்து விட்டால் தேவலோகவாசிகள் கோபப்பட்டு விடுவார்கள். அப்படியே இருக்கட்டும். எனக்கு பிறகும் வேறு எவர் ஆண்டாலும் அவருக்கும் கூட வழி வழியாக இது சரி செய்யப்படக்கூடாது என்று செவி வழியாக உத்தரவிடுங்கள். ராஜேந்திர சோழர் திருச்சீரபுரம் போய் திரும்புகின்ற வழியில் பஞ்சவன் மாதேவி மரண படுக்கையில் இருக்கிறார் என்ற செய்தி கேட்டு தன்னுடைய பயணத்தை துரிதப்படுத்தினார். குடந்தையிலிருந்து பாபநாசம் வழியாக பழைய அருகை அடைந்து அதன் வழியாக உடையாளூர் போய் அரண்மனை வாசலில் இறங்கினார். அரண்மனையில் கும்பல் இருந்தது. அதிகாரிகள் மௌனமாக இருந்தார்கள். பதட்டத்துடன் இறங்கிய சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர், அம்மா இருக்கிறாரா என்று முதல் கேள்வி கேட்டார். இல்லை, இன்று காலைதான் சித்தியானார் என்று பதில் வந்தது.
நிதானமாக உள்ளே போகும்போது அதே வசந்த மண்டபத்தில் பஞ்சவன் மாதேவியை கிடத்தி இருப்பது தெரிந்தது. அருகே போய் கால்களை பற்றி கொண்டு நெற்றியில் வைத்து கொண்டார். வந்துவிட்டேன் தாயே, கொடுத்த வாக்கு தவறாது வந்துவிட்டேன். உமக்கு கொள்ளி போட வந்துவிட்டேன் என்று கைகூப்பினார். நடக்கட்டும், துரிதமாக நடக்கட்டும் என்று கட்டளையிட்டார். வேகமாக பஞ்சவன் மாதேவியின் உடல் குளிப்பாட்டப்பட்டு சிதையில் அடுக்கப்பட்டது. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் தன் வலது கையால் தீப்பந்தம் ஏந்தி காய்ந்த அந்த விறகுகளில் தீப்பந்தத்தை சொருக மெல்ல புகை வந்து பிறகு நெருப்பு பிடித்து தகதகத்து எரிந்தது. விறகு சரிந்து பஞ்சவன் மாதேவியின் உடலை உள்ளே வாங்கி கொண்டது. அம்மன் குளத்தில் மூழ்கி குளித்துவிட்டு சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் கரையேறினார். உடையாளூரில் இருக்கின்ற அரச வம்சத்தினர் யாரேனும் என்னுடைய அரண்மனையில் குடியேற விரும்பினால் தாராளமாக வரலாம். இங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இங்கும் இருக்கலாம் என்று சொல்ல பல அரச குடும்பத்தினர் ராஜேந்திரரோடு கிளம்ப சித்தமானார்கள். பஞ்சவன் மாதேவி இருளிலிருந்து சிதறி வேகமாக நாலாபுறமும் அலைய ஒரு ஒளியுடம்பு அவளை சட்டென்று பிடித்து கொண்டது. அவள் திமிரி ஓட முயல இறுக்கி கொண்டது. எங்கே ஓடுகிறாய் என்று குரல் கேட்டது. பஞ்சவன் மாதேவி நிதானிக்க அது ராஜராஜர் என்று தெரிந்தது. பஞ்சவன் மாதேவி அவரை அணைத்து கொண்டு தரை இறங்கினார்கள். அது தஞ்சை பரமசுவாமி கோயில் என்று தெரிந்தது. இங்குதான் இருக்கிறீர்களா? நீங்கள் எங்கேயோ போயிருப்பீர்கள் என்றல்லவா பார்த்தேன். இதுதான் என்னுடைய இடம். என்னுடைய இடம்தான் உன்னுடைய இடம். ஆகவே நாம் இருக்க போகின்ற இடமும் இதுதான். இங்கு நமக்கு என்ன வேலை? என்ன அப்படி சொல்லிவிட்டாய்? எத்துணை பேர் தினமும் கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஆர்வமாக இந்த கல்வெட்டுக்களை படித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பயபக்தியோடு தஞ்சை பரமசுவாமியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வரவேற்க வேண்டும். அவர்கள் சிவனை வணங்கி திரும்பும் போது அவர்களை வாசலுக்கு போய் வழி அனுப்ப வேண்டும். இது நம்முடைய வேலை அல்லவா? அவர் சொல்ல ஆமாம் என்று பஞ்சவன் மாதேவி தலையசைத்தார். புருஷனும் மனைவியுமாய் அன்று முதல் இன்று வரை யார் பெரிய கோயில் பரமசுவாமியை பார்ப்பதற்காக வருகிறார்களோ அவர்களை கைகூப்பி ராஜராஜரும் பஞ்சவன் மாதேவியாரும் கோபுர வாசலிலேயே வரவேற்கிறார்கள். உங்களோடு தொடர்ந்து வருகிறார்கள். படி ஏறும்போது காற்றாக உங்களை பின்தொடர்கிறார்கள். உங்களுக்கு முன்னதாக கருவறைக்குள் சுழன்று உங்களுக்கு அருகே நிற்கிறார்கள். தீப ஆராதனையை உங்களோடு சேர்ந்து கழிக்கிறார்கள். நீங்கள் கீழே இறங்கி வலம் வரும்போது உங்களோடு வலம் வருகிறார்கள். நீங்கள் வெளியேறும்போது உங்களுக்கு வாசலில் நின்று விடை கொடுக்கிறார்கள். கோயிலை கண்ணின் இமையாக பாதுகாத்து வருகிறார்கள். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் உடையாலூரிலிருந்து பஞ்சவன் மாதேவியின் அஸ்தியை திரட்டி ஒரு வெண்கல சொம்பில் எடுத்துக்கொண்டு அதை பழையாறைக்கு அப்பால் உள்ள ஒரு சிறிய திடலில் கோயில் கட்ட சொல்லி அங்கு அஸ்தி கலசத்தை வைத்து அந்த அஸ்தி கலசத்தின் மீது சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் செய்தார். அங்கே பெரிய பள்ளிப்படை கோயில் கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார். பஞ்சவன் மாதேவியின் பிறந்த குடும்பமான பழுவேட்டரையர் குடும்பம் அந்த பொறுப்பை செய்வதாக முன்னே வந்து ஏற்று பொற்கிழியை வாங்கி கொண்டது. பழுவேட்டரையரின் சின்னமாக துவாரபாலகர்களும் நந்தியும் நிறுவப்படும் என்றும் சொன்னது. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் தன்னுடைய சிற்றன்னையான பஞ்சவன் மாதேவிக்கு எடுப்பிக்கப்பட்ட பள்ளிப்படை கோயில் என்ற கல்வெட்டு இப்பொழுதும் அந்த கோயிலில் இருக்கிறது. குடந்தையிலிருந்து நேரே தஞ்சைக்கு போய் அந்த பெரிய கோயிலை உற்று பாருங்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழ தேவர் எங்கே என்று தேடுங்கள். கோயிலின் வலது பக்க படிக்கட்டுக்கு அருகே இருக்கின்ற ராஜராஜ தேவருடைய பெயரை தடவி பாருங்கள். நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுத்தார் கொடுத்தனவும் என்று எழுதப்பட்டிருக்கின்ற கல் வரிசையை தடவுங்கள். அது ஒரு உத்தமமான மனதினுடைய கல்வெட்டு, ஒரு பெரிய மனிதனுடைய கல்வெட்டு. எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதும் எல்லோரும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதையும் அப்படி கொடுத்ததை நிரந்தரமாக கல்லிலே வெட்ட வேண்டும் என்பதையும் சொன்ன ஒரு உத்தமனின் கல்வெட்டு. அவர் நின்ற இடம், நடந்த இடம், அவர் இன்னும் இருக்கின்ற இடம். அந்த இடத்தை போய் தரிசித்துவிட்டு அவரை உணர்ந்துவிட்டு வாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் அதை உணரச் செய்யுங்கள். இன்னும் பல தலைமுறைகள் இந்த தமிழர்கள் அவரை தொழ வேண்டும். அவர் உங்களை தொழ வேண்டும். அவர் தொழுது கொடுத்த தமிழ் நம்மை வாழ வைக்க வேண்டும். நாம் அந்த தமிழை சிறப்பிக்க வேண்டும். சைவத்தை மலர்விக்க வேண்டும். இறையருளை காட்ட அவர் மனித சக்தியை கொண்டு மிக பெரிய விமானமாக கட்டினார். நம்முடைய சக்தியை கொண்டு அதை தொழுது எழுந்தால் போதும். அதற்குத்தான் ஆசைப்படுகிறார். அறிவு உடையவரும் அருள் உடையவரும் வீரம் உடையவரும் விவேகம் உடையவரும் செல்வம் உடையவரும் சீரும் சிறப்பும் உடையவருமான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை நெஞ்சில் சுமந்தபடி ஸ்ரீ பரமசுவாமியை வணங்குங்கள்.
எது கடவுள் என்று அங்கு அமர்ந்து சிந்தியுங்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை நினைவில் வைத்து வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகின்ற தஞ்சை பரமசுவாமி கோயிலுக்கு போய் வாருங்கள். சிவனின் அருளை பெறுங்கள். வாழ்க உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர். வளர்க சோழ தேசம். வளர்க தமிழ் மொழி. வளர்க திருமுறை. பொழிக இறையருள். உடையார் நாவல் முற்றும்.